இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து வெள்ளை சாதம் மட்டன் குழம்பு. வாங்க அது எப்படி செய்யணும் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக அவங்க வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ கைஸ், இப்போ வந்து உலை வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரிசியை தூக்கி உலையில் போட போகிறோம். வாங்க போகலாம். இப்போ அரிசி போடுறோம். வாங்க கைஸ் பார்க்கலாம். ஹலோ கைஸ், இப்போ உலையில் உப்பை போட போகிறோம். வாங்க போகலாம். கல் உப்பு ஒரு கை அளவு போடுங்க. ஹலோ கைஸ், ஏன் அடுப்படி இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து எங்கள் கூட ஒன்று காட்டுறேன். வாங்க ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் குடோன்ல சமைச்சிக்கிறது, அதனால தான் இங்கே தான். அதர்வைஸ் இப்போ மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ அதை எடுக்க போகிறோம். இங்கே வச்சுட்டு மட்டன் குழம்புக்கு தேவையானது ஓவனாக போட போகிறோம். வாங்க போகலாம். தேவையானதை ஓவனாக எடுத்து வைக்கலாம். வாங்க போகலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தேங்காய், மல்லி, புதினா. வாங்க ஓவனாக உள்ளே போடுவோம். இப்போ நம்ம சட்டி வச்சிட்டோம். இதுக்குள்ளே தேவையான ஐட்டம்லாம் போட போகிறோம். வாங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம், நமக்கு தேவையான அளவு கூட ஊற்றிக்கலாம். 100 ml ஊற்றிக்கங்க நல்லெண்ணெய். அடுத்து பார்க்கலாம். விட்டோமா அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை போட்டோம். அதில் 2 வணக்குறோம். இப்போ அது வணக்கிக்கிட்டு இருக்கு. வணங்கினதுக்கப்புறம் அடுத்து போட்டுக்கலாம். வாங்க. 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அது கூட சேர்ந்து போட்டு வணங்கிறது தெரியுதா? 2 வணக்கலாம். வணக்கிட்டு அப்படியே கருவேப்பிலை எடுத்து தூவிடுங்க. அப்படியே தூவிட்டு அதில் 2 வணக்கம். நல்லா வணக்கிக்கணும். அப்போ தான் நல்லா வரும். அப்படியே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, புதினா அதையும் கொஞ்சம் தூவி விட்டுங்க. லைட்டாக சட்டன்னுவோம். பரவாயில்ல. அப்படியே அதில் ஒரு வணக்கம். வணக்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச இதை தக்காளியை போட்டுப்போம். போட்டுக்கிட்டு அந்த கொட்டாக்குள்ள போட்டு இப்போ நம்ம திரும்பி ஒரு வணக்கம் காட்டணும். ஃபுல்லாக ஒரு வணக்கம். அப்புறமேட்டு கொஞ்சோண்டு உப்பு, ஒரு கையளவு கொஞ்சோண்டு போடுங்க. உப்பு தான் இந்த அளவுக்கு போடுங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு வணக்கிக்கணும். போட்டு உடனே நல்லா வணக்கணும். அப்போ தான் நல்லா வரும். அது நல்லா வணக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம அந்த வடித்து வச்ச சோறை எடுத்துக்கலாம். வேகன சாப்பாடு எடுத்துக்கலாம். அவங்க இன்னும் நல்லா வேகணும். நம்ம அதுக்குள்ளே இங்கிட்டு வந்து பார்க்கலாம். நல்லா எண்ணிக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு அந்த வெங்காய பேஸ்ட்டை போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு ஒரு வணக்கம் வச்சுக்கலாங்க. நல்லா வணக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க.
சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. திரும்பி ஒரு வணக்கம் வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் வேக வச்ச மட்டன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச தண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியை மட்டன் இதில் கொட்டிட்டு வணக்கிடலாம். வாங்க. நல்லா வணக்கிங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். மட்டனுக்கு எல்லா இடத்துலையும். இப்போ மஞ்சளை போடலாம். மஞ்சள் வர மாட்டேன். மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ரெண்டுமே ஒரே ஒரு ஸ்பூன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மொதல் ஒரு ஸ்பூன், அப்புறம் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்படி இருங்க. கொத்தமல்லி தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் போட்டால் போதும். எத்தனை ஸ்பூன்? பட்டை ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதுங்க. இன்னொரு ஸ்பூன் போட்டால் ஒரு மாதிரியே இருக்கும். ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லோரும். பட்டை ஏலக்காய் தூள் இது. கொஞ்சோண்டு பொடி மசாலா போட்டுக்கோங்க. கறி மசாலா போட்டுக்கோங்க. போட்டு வணக்கிக்கலாம். நம்ம நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்ச தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். வணக்கலாம். அழகாக வந்துச்சு பாருங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கறி வேகிற வரை வெயிட் பண்ணிட்டு அப்புறமேட்டு தேங்காய் ஊற்றிக்கலாம். நம்ம தட்டை வச்சு முடியலாம். நம்ம கொதிக்க வச்ச குழம்பு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம எங்கடா இங்கேருந்து ரைஸை காணான்னு நீங்கள் கேட்காதீங்க. இன்னுங்க காட்டுறேன். இன்னுங்க நிமிஷம். அதனால தான் இதாகிட்டுருக்கு. தண்ணி வடியுது. தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். நல்லா குழம்பு மட்டும் பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த குழம்பு. சும்மா அருமையாக இருக்குது. சரி, மறக்காமல் நம்ம வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு வணக்கம் வணக்கிக்கோங்க. நல்லா ஒரு வணக்கம் வணக்கிக்கோங்க. அருமையாக இருக்குங்க பாருங்கள். ரொம்ப கொதிக்குது. அதனால தான் கொஞ்சம் விலகி வந்துட்டேன். ஒரு மூடியை போட்டு இதை அப்படியே ஆட்டிடுங்க. நம்ம குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரைஸ் தான். ரைஸுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுதான் அங்கே வச்சிடலாம். வாங்க. அதுதான் இப்போ நம்மளுக்கு நம்ம சாப்பாடு ரைஸ் வந்து Received 150 rupees on Google Pay for business. சாப்பிட்றது தான். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் போட்டு சேனலை பார்க்கலாம். அதுதான் வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசியில் இது பண்ணியிருந்தோம். அது ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அது வேகிற வரையும் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். வாங்க. நம்ம மட்டன் குழம்பு என்ன வச்சுருக்கோம். நல்லா கொதிக்குது. இந்த கட்டத்தில் நாங்கள் ஒரு கிண்டிக்கலாம். அதுங்க எவ்வளோ அழகாக இருந்துருக்கு. இப்போ வந்து அந்த தேங்காய் ஊற்றுவோம். அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம். முன்னாடி காமிச்சின்னு அந்த தேங்காய் ஊற்றிக்கலாம்.